ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டிய பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். நம்ம குழம்பு வைக்க முடியாத அன்னைக்கு ஈஸியாக சிம்பிளாக அந்த பருப்பு பொடியை போட்டு கொஞ்சம் சூடாக நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எது எடுத்தாலும் இந்த ஒரே உலக்கில் தான் எடுக்கணும். நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு பாசிப்பருப்பு, ஒரு உலக்கு துவரம்பருப்பு, ஒரு உலக்கு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு பல், ஒரு 15 வரமிளகாய், 3 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து அரைக்க போகிறோம். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான ஒரு வடச்சட்டியை போட்டுட்டு முதல்ல அந்த பருப்பை போடணும். பொறுமையாக தான் வறுக்கணும், கறிக்கிறக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் மீடியமாக வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இப்படி ஒவ்வொரு பருப்பையும் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். வறுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா பருப்பையும் ஒரு தனித்தனியாக வறுக்கணும். இந்த துவரம்பருப்பு பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்று போல் நல்லா வறுத்தாச்சு. நல்லா அப்படியே சுற்றி வறுத்தோம்னா இன்னும் கருகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம கொட்டிக்கிட்டோம். அடுத்தது பாசிப்பருப்பு அதே மாதிரி வறுக்க போகிறோம். அதனால் இந்த பாசிப்பருப்பையும் இதே மாதிரி நல்லா வறுத்தாச்சு. அதையும் இதே மாதிரி அதே தட்டில் எல்லாம் துவரம்பருப்பு போட்டு வச்சோன்னா அந்த தட்டிலேயே போட்டுக்கணும். அடுத்தது பொட்டுக்கடலை எத்தனை வறுத்துருந்தாலும் அதையும் லேசாக நம்ம வறுத்துக்கணும். பொட்டுக்கடலையும் தான் வறுத்து அதையும் அதே தட்டில் போட்டோம். இப்போ அடுத்தது கொஞ்சம் இந்த மிளகு சீரகத்தை லேசாக வறுத்துக்கணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது. சீரகம் ரொம்ப வறுத்துட்டா அது மாதிரி கரிஞ்ச வாடை அடிக்கும். அதனால் லேசாக வறுத்து அதையும் இந்த தட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம எல்லா பொருள்களுமே கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காம தான் வறுத்துருக்கோம். ஒரு பொருளை தவிர அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை நல்லா முருகலாக ஆகணும். நல்லா அந்த ஈரப்பழம் இல்லாமல் இருக்க வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை முருகன்னா அதுலேயே இந்த வத்தலையும் போட்டு லேசாக 2 நிமிஷம் வறுத்துக்கணும். அது கூடயே நம்ம எடுத்து வச்சோம்ல கொஞ்சம் பூண்டு பல் அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். அவ்வளோ கருவேப்பிலை, பூண்டு, வத்தலை வறுத்தாச்சு. அதுவும் அந்த வறுத்து வச்ச பொருள்களோட போட்டாச்சு. அதே ஈஸியாக இன்னும் ஒரு பொருள் மட்டும் சொன்னோம்ல, அது என்னதுன்னா நம்ம அந்த பெருங்காயம் ஏற்கனவே இல்லை கட்டியாக எடுத்து வச்சோம்ல, அதை மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அந்த பெருங்காயத்தை லேசாக தட்டிட்டா சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் தட்டிட்டு அந்த பெருங்காயத்தை மட்டும் இந்த எண்ணெயில் பொரித்து அதையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஆறினோடனே தேவையான உப்பை போட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான பருப்பு பொடி தயார். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதாக பெருங்காயம் போடுறேன். நம்ம தட்டிட்டு பொரிக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா புரிஞ்சிடும். அதுக்காக தான் தட்டிட்டு நம்ம பொரிக்கிறோம். அவ்வளோதான். இதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம்னா பொடி தயார். இந்த பொடியை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை ஒரு பிளேட்டில் கொட்டி லேசாக ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா சுட சுட சாதத்தோடு நம்ம கிளறி சாப்பிட்டோம்னா சூப்பராக பருப்பு பொடி ரெடி. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள்.